வணக்கம். பாகிஸ்தான் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்மையில் உள்நாட்டில்தான் உள்ளன. அதோடு ஆப்கானிஸ்தானின் தாலிபான்களுடனான பிரச்சனைகளும் உள்ளன. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை விட ஆப்கானிஸ்தான் மற்றும் கில்ஜிட் பால்டிஸ்தான் பிராந்தியத்தில் ஆயுதமேந்திய குழுக்களின் செயல்பாடுகள்தான் இன்று பாகிஸ்தான் அரசுக்கு மிகவும் கவலை அளிக்கக்கூடியவையாக உள்ளன. பாகிஸ்தான் மீண்டும் பிளவுபடும் என்று இப்போது தாலிபான்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் சமீப காலத்தில் இரு நாட்டு இராணுவத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்படுவது வாடிக்கையான நிகழ்வாகி வருகிறது. இதற்கிடையில் ஆப்கானிஸ்தான் அகதிகளை பாகிஸ்தான் அங்கிருந்து வெளியேற்றியது. அது ஆப்கானிஸ்தானுக்கு, குறிப்பாக தாலிபான்களுக்கு பெரும் நெருக்கடியாக மாறியிருந்தது. அது ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான உறவு மேலும் சீர்குலைய வழிவகுத்தது. அதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் அரசாங்கம், அதாவது தாலிபான் அரசாங்கம், பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாட்டை கடுமையாக்கிய காட்சிகளை நாம் பார்த்தோம். இந்தியாவுடனான உறவை மேம்படுத்தும் முயற்சிகளையும் அவர்கள் தொடங்கியுள்ளார்கள். கில்ஜிட் பால்டிஸ்தான் பகுதியிலும் பலூச்சிஸ்தானிலும் அரசுக்கு எதிராக செயல்படும் ஆயுத குழுக்கள் மற்றும் பிரிவினைவாத குழுக்களுக்கு தாலிபான்கள் ஆதரவளித்து வருவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது. அதில் ஓரளவு உண்மையும் இருக்கிறது. இப்போது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், தாலிபான் நிர்வாகத்தில் உள்ள ஒரு அமைச்சர், ஒரு துணை வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடியவர், அவர் பெயர் ஷேர் முகமது அப்பாஸ் என்பதாகும். அவர் 1971 பிளவுபட்டது போல் பாகிஸ்தானை மீண்டும் பிளவுபடுத்துவோம் என்று கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றிய தாலிபான்கள் ஆதரவு பெற்ற தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் என்ற பாகிஸ்தான் தாலிபான்கள் இப்போது தமது பலத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த அமைப்பு நாட்டில் மெதுவாக வளர்ந்து கொண்டுள்ளது. அவர்களுக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான்களின் முழு ஆதரவும் உள்ளது. எனவே தாலிபான் அமைச்சரின் வார்த்தைகளை பொருட்டாக எடுத்துக்கொண்டால், பங்களாதேஷிற்கு விமோசனம் ஏற்பட்டது போல் பலூச்சிஸ்தான் அல்லது வேறு ஏதேனும் மாகாணம் விமோசனம் அடையும் என்று புரிந்து கொள்ள முடியும். பாகிஸ்தான் இரண்டாக பிரிக்கப்படும் என்று அவர் தெளிவாகவே கூறுகிறார். போலியான டியூரான் கோட்டில் நம்பிக்கை இல்லை என்றும், கோட்டின் மறுபக்கத்தில் உள்ள ஆப்கானிஸ்தானின் பகுதிகளை கைப்பற்றுவோம் என்றும் அந்த தாலிபான் அமைச்சர் கூறுகிறார். சமீப காலமாக டியூரான் லைன் எல்லையில் பாகிஸ்தானுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே மிகவும் மோசமான சூழல் நிலவி வருகிறது. பல வன்முறை சம்பவங்களும் நடக்கின்றன. அதில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஏராளமானவர்கள் காயமடைந்துள்ளார்கள். ஏற்கனவே பாகிஸ்தான் மீது அதிருப்தியில் இருந்த தாலிபான் ஆட்சிக்கு ஆப்கானிஸ்தான் அகதிகளை பாகிஸ்தான் வெளியேற்றியது மேலும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது தெளிவாகிறது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் இடையில் ஏன் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்ற ஒரு கேள்வி உள்ளது இங்கு. இரண்டுமே முஸ்லிம் நாடுகள். இரு நாடுகளும் மத ரீதியாக ஒரே கொள்கையை பின்பற்றக்கூடிய நாடுகள்தான். அப்படி இருந்தும் அவர்களுக்குள் என்ன பிரச்சனை என்று கேட்டால், மதம், கலாச்சாரம் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய நம்பிக்கையில் பல அடுக்குகள் உள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அரசாங்கம் உண்மையான இஸ்லாமிய அரசாங்கம் அல்ல என்று நினைக்கும் பலரும் இன்று உலகில் உள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், சவுதி அரேபியாவில் உள்ள அரசுகள் எல்லாம் மேற்கத்திய நாடுகளின் கைப்பாவைகளாகவே உள்ளார்கள் என்றும், உண்மையான இஸ்லாமிய ஆட்சி இன்னும் வரவில்லை என்றும் நம்புபவர்கள் பலர் உள்ளார்கள். அதேபோல ஈரான், அவர்கள்தான் உண்மையான இஸ்லாம் மத நம்பிக்கையாளர்கள் அல்லது ஷியா இஸ்லாம் தான் சரி என்று நம்புகிறது. எனவே மற்ற இஸ்லாமிய நாடுகளை அவர்கள் கருத்தில் கொள்வதே இல்லை. அதெல்லாம் இஸ்லாமியம் அல்ல என்று நினைக்கிறார்கள் ஈரானியர்கள். ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கொண்டால் அங்கும் அதுதான் நடக்கிறது. இஸ்லாம் கூறுவதை பின்பற்றி வாழும் உண்மையான இஸ்லாமிய ஆதரவாளர்கள் தாலிபான்கள் மற்றும் தாலிபான்களால் ஆளப்படும் ஆப்கானிஸ்தான் என்று தாலிபான்கள் கருதுகின்றனர். அப்படியாகும்போது பாகிஸ்தான் இஸ்லாமியம் அல்ல, பெயரளவில் மட்டுமே உள்ளது என்ற ஒரு பொருளும் அதற்குள் ஒளிந்துள்ளது. இரண்டாவதாக, எல்லை தகராறு. என்னதான் மத ரீதியாக இணைந்திருந்தாலும் சொத்துக்காகவோ அல்லது பொருளுக்காகவோ மனிதனின் மோதல் நாகரிகம் பிறந்த காலத்திலிருந்தே இருந்து வருகிறது. அது இன்னும் தொடர்கிறது. எந்த மதத்தாலும் அதை இணைக்கவோ சமரசம் செய்யவோ முடியாது. இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்தியாவிற்குள் மதச்சார்பின்மை இல்லை, ஒற்றுமை இல்லை, அல்லது இந்தியா ஒரு மத நாடாக இருக்க வேண்டும் என்று சொல்ல விரும்பும் பலர் உள்ளனர் இங்கு. ஆனால் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய மத நாடுகளில் காணப்படும் நிலைமையை பற்றித்தான் இந்த காணொலியில் பேசிக் கொண்டுள்ளோம். குறிப்பாக அவை இரண்டுமே இஸ்லாமிய நாடுகளும் ஆகும். அவர்கள் பொதுவாக பகிர்ந்து கொள்ள பல காரணிகள் உள்ளன. இந்தியாவில் இருப்பது போல் சாதி அமைப்பு இல்லை, இந்தியாவில் இருப்பது போல் பல கடவுள்கள் இல்லை. ஆனால் இன்னும் அவர்களால் அங்கு ஒருவருக்கொருவர் உடன்பட முடியவில்லை. எனவே அது புரிந்து கொள்ள வேண்டிய உண்மையும் கூடவாகும். எல்லா நாடுகளும் இந்து நாடுகளாக மட்டுமே இருந்தால் பூமி அமைதியாக இருக்கும், அமைதி பூக்களால் நிறைந்திருக்கும் என்று நாம் நினைப்போம். அதுபோலவே இஸ்லாமிய உலகமானால் பிறகு அமைதி மலரும் என்று தோன்றும். கிறிஸ்தவ உலகமாக மாறினால் அவ்வாறு இருக்கும் என்று தோன்றும். ஆனால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. மனிதனின் அடிப்படை இயல்பு மாறாதவரை அனைவரும் பகுத்தறிவாளர்களாக மாறினாலும் கூட இவ்வுலகில் அமைதி இருக்காது. எனவே அடித்துக்கொள்ள பல காரணங்கள் உள்ளன.
தமிழகத்திலேயே எத்தனை பகுத்தறிவுவாதிகளின் குழுக்கள் உள்ளன. ஆனால் அனைவரும் ஒன்றாக இருக்கிறார்களா? பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு பல குழுக்களாக இருக்கிறார்கள் என்னும்போது அவர்கள் பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே தவிர எவருக்கும் பகுத்தறிவு இல்லை என்பதுதான் பொருளாகிறது. ஒரு குழு மற்றொரு குழுவை குற்றம் சாட்டுகிறது, அவர்கள் இன்னொரு குழுவை குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே மனிதர்கள் ஒரே பார்வையுடன், ஒரே எண்ணத்துடன், ஒரே அச்சில் வார்க்கப்பட்டவர்கள் போல் வாழ முடியாது. அது சாத்தியப்படும் என்று தோன்றவில்லை. ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் அதற்கு சிறந்த உதாரணமாக உள்ளன. இந்தியாவுடனான பிரச்சினைக்கு மத ரீதியான காரணங்கள் இருப்பதாக பாகிஸ்தான் கூறுகிறது. இந்தியா ஒரு இந்துத்துவ பெரும்பான்மை உள்ள நாடு என்பதால் அது மத பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானுடன் பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனை? இஸ்லாமிய நாடு, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடு. அந்த நாட்டின் அமைச்சர்தான் இப்போது 71 நடந்தது பாகிஸ்தானில் மீண்டும் நடக்கும் என்று கூறியுள்ளார். இங்குதான் உண்மைகள் உள்ளன. இதற்குள் தான் நாம் விஷயங்களை பார்க்க வேண்டும். அனைவரும் ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அமைதி ஏற்பட போவதில்லை. அப்படியானால் மத்திய கிழக்கு நாடுகளில் தான் மிகவும் அமைதி நிலவ வேண்டும். மத்திய கிழக்கில் வேறு எந்த மதம் உள்ளது? மத்திய கிழக்கில் பிற மதங்களைச் சேர்ந்தவர்கள் மிகச்சிறிய அளவிலேயே உள்ளனர். அப்படி இருந்தும் அங்கு அமைதி இல்லை. எத்தனை நாடுகள் போரில் ஈடுபட்டுள்ளன. அவ்வாறு எந்த ஒரு பகுதியை எடுத்து பார்த்தாலும் புரிய வரும். எனவே தாலிபானின் அச்சுறுத்தலை அவ்வளவு சாதாரணமாக நிராகரிக்க முடியாது. காரணம், பாகிஸ்தானின் அரசியல் சூழலை எடுத்துக்கொண்டால் இராணுவத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருகிறது. இராணுவம் அதிகாரத்திலிருந்து விலகத் தயாராக இல்லை. ஜனநாயக கட்சிகள் பெயரளவில் மட்டுமே உள்ளன. உள்நாட்டு பூசல், விலைவாசி உயர்வு, சீனாவுக்கு விசுவாசமான நிலை, உலக நாடுகளிடமிருந்து அந்நியப்படுதல் போன்றவை பாகிஸ்தானுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியவையாகும். பாகிஸ்தானில் பழங்குடி கலாச்சாரம் இப்போதும் அந்த நாட்டை கடித்து குதறும் ஒரு நெருக்கடியாக உள்ளது. எந்த நேரத்திலும் மக்கள் வீதிக்கு வருவதற்கும் உள்நாட்டு போர்கள் மற்றும் சண்டைகள் ஏற்படுவதற்கும் அதிக நிகழ்தகவு உள்ளது. சிந்து மக்களுக்கு சிந்து நாடு வேண்டும், பலூச் மக்களுக்கு பலூச்சிஸ்தான் வேண்டும். அதே நேரத்தில் கைபர் பக்துங்வா பகுதி தங்களுக்கு சொந்தமானது என்று ஆப்கானிஸ்தான் கூறுகிறது. இதே நிலை நீடித்தால் பாகிஸ்தான் நிச்சயம் பிளவுபடும். பலூச்சிஸ்தான் சுதந்திர நாடாக மாறும். புதியதொரு நாடு பிறக்கும். பலூச்சிற்கு ஈரானின் ஆதரவும் இருக்கும். பலூச் மக்களுடன் இந்தியாவும் நிச்சயம் நிற்கும். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பிரச்சனைகள் தவிர்க்க முடியாமல் போருக்கு அல்லது இராணுவ முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தால் அது பாகிஸ்தானுக்கே அதிக பிரச்சனையை ஏற்படுத்தும். காரணம், ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் செயல்படும் பாணியை பார்த்திருக்கிறோம். அந்த போராட்ட முறையோடு மோதி தளர்ந்து போய்த்தான் அமெரிக்காவே கூட அங்கிருந்து வெளியேறியது. தாலிபான்களை எதிர்த்து போரிடுவது அவ்வளவு எளிதல்ல. அப்படியானால் பாகிஸ்தான் கைபர் பக்துங்வா பகுதியை இழக்கும். பின்னர் எஞ்சியிருப்பது சிந்து மற்றும் பஞ்சாப் அடங்கிய பகுதிகள் மட்டும்தான். இதில் சிந்து மக்கள் சுதந்திர தாகத்தில் உள்ளார்கள். இப்போது சிந்து சமவெளி நாகரிகத்தின், பாரதத்தின் கலாச்சாரத்தின் பல தடயங்கள் இன்று எஞ்சியிருப்பது சிந்துவில்தான். இந்திய வரலாறு உறங்கும் மண்ணாக உள்ளது சிந்து பகுதி. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் பாகமாக இருந்திருக்க வேண்டிய ஒரு பகுதி. எனவே சிந்து மாகாணம் இந்தியாவுடன் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எப்படி இருந்தாலும் பஞ்சாப் உட்பட மிகச்சிறிய பகுதி மட்டுமே மீதமிருக்கும். இந்த வரைபடத்தில் காணப்படும் அந்த பச்சை நிறம் அடையாளப்படுத்தி உள்ள அளவிற்கு பாகிஸ்தான் சுருங்கி போனாலும் ஆச்சரியமில்லை. அதற்கு இந்தியா ஏதாவது செய்ய வேண்டுமா என்பது கூட சந்தேகம்தான். காரணம், பாகிஸ்தான் தன்னைத்தானே அழித்துக் கொள்ள தீர்மானித்துள்ள ஒரு நாடாகும். இந்தியா எதுவும் செய்யாவிட்டாலும் நாளடைவில் பாகிஸ்தான் பலவாக பிரிந்துவிடும். பங்களாதேஷ் உருவானது போல் பலூச்சிஸ்தான் உருவாகும். பல நாடுகளாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.